கொஸ்டின்ஸ் கேட்பா, பாரி வந்து அம்மா கொஸ்டின்ஸ் கேட்பா, நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். அப்புறம் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், டீனு ஆன்சர் சொல்லுவா. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் யாரு, நானா டீனுவா? நானா? சரி ஓகே. எதை பத்தி கேக்குறது? ஏதோ ஓகே ஓகே, தெரிஞ்ச மாதிரி. உனக்கு தெரிஞ்ச மாதிரி கேக்குறேன். ஓகே ஓகே டீனோ, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு? ஏசப்பா. ஏசப்பா. why ஏசப்பா? he will do everything magically. Okay, very nice. And then இதுவே எனக்கு ஏசப்பாவை தவிர பிடிச்சதுன்னா வந்து என்ன சொல்றது, மேத்யூ தான் எனக்கு பிடிச்சது. ஏன் மேத்யூ பிடிக்கும் உனக்கு? பிகாஸ் மேத்யூ இன்டெலிஜென்ட். he is பாவம். ஓகே, மேத்யூ வந்து ஏன் டீனுக்கு பிடிக்கும்னா, மேத்யூ வந்து அவரோட கேரக்டர்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மேக்ஸ் போடுவாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எல்லா சாப்டரும் கம்பேர் பண்ணும்போது மேத்யூ சாப்டர்ல வந்து எப்படி இருக்கும்னா, அந்த டைம், அந்த டேட், ஐ மீன் டேட்னா இந்த 9 மணி நேரம். அதுவும் இல்லாம மேத்யூ எனக்கு எதுக்கு போறீங்கன்னா வந்து ஏசப்பா வந்து மேத்யூவை பக்கத்துலயே வச்சுட்டு இருப்பாரு. அதனாலதான் எனக்கு மத்தேயு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம டீனுக்கு மேக்ஸ் சூப்பரா வரும், மேத்யூக்கு மேக்ஸ் சூப்பரா கணக்கு போடுவார். அவர் யாரா இருந்தார் டீனோ? மேத்யூ வரிக்காரர், டாக்ஸ் கலெக்டரா இருந்தார். வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நீ எனக்கு எது? சரி, இப்ப நான் அம்மா கேட்டுட்டேன், இப்ப நான் வந்து கேட்க போறேன். வந்து என்ன பிடிக்கும் உனக்கு? எனக்கு யாரை பிடிக்கும்னு கேக்குறேன். எனக்கு ஏசப்பாவை தவிர பீட்டர். பீட்டர். ஓகே. ஏன் பீட்டர் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் வந்து அவரோட நிழல் பட்டும் கூட நிறைய பேர் வந்து சுகமளிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ சரி, நிழல், அவரோட நிழல் ஷேடோ பட்டும் கூட நிறைய பேருக்கு வந்து சுகம் கிடைச்சிருக்கு. அதாவது ஏசப்பா பண்ண வல்லமைகளோட அவங்க சீஷர்களுக்கு நிறைய கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து மேத்யூ ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பீட்டர், அடுத்தது மேத்யூ. ஃபைன். ஓகே ஓகே, நான் கேக்குறேன். ஏசப்பா கிட்ட நீ அதிகமா ப்ரே பண்ற விஷயம் என்ன? சரி, நீ என்ன சொல்லி ப்ரே பண்ணுவேன்னு சொல்லு. எனக்கு என்ன சொல்லி ப்ரே பண்ணுவேன்? எல்லாமே சொல்லி ப்ரே பண்ணுவேன். சரி சரி ஓகே ஃபைன். உனக்கு எப்பல இருந்து ஏசப்பா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது? இந்த சர்ச் வந்ததுல இருந்து, ஆக்சுவலி சர்ச் வந்ததுல இருந்து. ஏன் உனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சது? வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, கேட்கும்போது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஓகே ஃபைன், நானும் அதேதான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த சொல்றது பேசுறது எல்லாமே நல்லா புரியுது. சண்டே கிளாஸ்லயும் சரி, இவங்க கேட்கற இதுலயும் சரி. வெரி குட். ஓகே, ஆக்சுவலி என்னன்னா, நாங்க சால்வேஷனுக்கு முன்னாடி வேற சர்ச் போயிட்டு இருந்தோம். அங்க வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, நாங்க பாட்டு சர்ச் போவோம் வருவோம் இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிச்ச உடனே நாங்க அவ்வளோ கோவப்பட்டு இருந்தேன்னா மாறினேன். அந்த இடத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆக்சுவலி வந்து இவ வந்து எப்படின்னா சொல்லு, இவ வந்து எப்படின்னா முதல்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப கோவப்படுவா, இப்ப வந்து அப்படியே உள்டாவா மாறிட்டா. அதுதான். ஆமா, இவ என் ஃப்ரெண்டு, அதனாலதான் வந்து என்ன வாப்போன்னு பேசுறா. இப்போ நாங்க வந்து நானும் டீனும் மட்டும்தான் இருக்கோம். இப்போன்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நானும் டீனும் மட்டும்தான் இருக்கோம். ஆனா எங்க கூட வந்து நிறைய டைம் வந்து நாங்க அழுத காலங்கள் இருக்கு. ஆனா அந்த டைம்ல எல்லாத்துலயும் வந்து எங்க கூட இருந்தது யாரு? ஏசப்பா மட்டும்தான் இருந்தாரு. ஏன்னா இந்த அளவுக்கு நாங்க மாறி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏசப்பா தான் காரணம். ஆக்சுவலி வந்து அவர் தான் இந்த சர்ச்சையே கொடுத்தது. ஆக்சுவலி வந்து அவர் தான் இந்த சர்ச்சிலே கொடுத்தது. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டே வரும்போது கூட எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் தான கேக்குறேன். சரி ஓகே, கேளு. நீயே கேளு. நான் கேக்குறேன், நீ கேக்குறியா? ஓகே. உனக்கு அம்மு எவ்வளவு பிடிக்கும்? நிறைய. ஏன் அம்மு பிடிக்கும்? Because he will do. Sorry. She will do everything to me. Okay, love you. சரி ஓகே, எனக்கும் டீனு தான். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பா தான் பிடிக்கும், அடுத்தது டீனு தான். ஏசப்பா காடி பொசசிவ் ஆகாத. அடுத்து டீனுவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதேதான். ஓகே, ஏன் எனக்கு டீனு பிடிக்கும்னா,
அவ ரொம்ப எனக்கு பிளஸ்டு. அண்ட் தென் இவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நின்ன டைம்ல, எனக்கு யாருமே இல்லை, யாருமே நம்பாத டைம்ல எனக்காக சொன்ன ஒரே வார்த்தை, நான் இருக்கேன், நீ அழுகாத, இது சொன்னா. ஸோ அந்த டைம்ல நான் என்னதான் காலையில நான் ஸ்கூலுக்கு போகும்போது திட்டி அனுப்புனாலும் சாயங்காலம் வந்து அம்மு அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பேன். அதனால எனக்கு டீனுவை ரொம்ப பிடிக்கும். டீனுட்ட வந்து ஒரு பெஸ்ட், நான் பெருமையா சொல்ற விஷயம், நான் டீனு வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குலாம் போறதுக்கு முன்னாடி பயங்கர அடமெண்டான ஒரு கிட்டு. நான் ரொம்ப பயப்படுவேன். இப்பெல்லாம் இந்த சர்ச் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப, நான் இப்பெல்லாம் பயப்படுறதே இல்ல. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகவே மாட்டேன், அவ்வளவு பயப்படுவேன். எங்க போனோம் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனா இப்போ டீனு வந்து நிறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டா, நிறைய ஏசப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவ வாயில இருந்து நிறைய வர வார்த்தை ஏசப்பா 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 தான். ஸோ நான் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, நிறைய ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பயம் இருக்கும், பின்னாடி யாரோ வந்து தொடர மாதிரி இருக்கும். டீனு அப்படிதான் இருந்தா, தொடர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு யாரோ வந்து பேசுற மாதிரி இருக்கும், பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி நாங்க ஓவர் கம் பண்ணி வரதுன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நானும் இவ்வளவு மட்டும்தான் இருக்கும் இந்த வீட்டுல, வீடு பெருசா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. ஆனா அந்த டைம்ல இப்படி இருக்கும் போது உங்க குழந்தைங்கள திட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நானும் அதே மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். நான் வந்து திட்டிவேன், என்ன இது கூட பண்ண மாட்டியா, உனக்கு தெரியாதா, இதெல்லாம் பயப்படுவியா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனா குழந்தைங்க எப்பவுமே சின்ன குழந்தைங்க தான், திருப்பி உங்ககிட்ட வருவாங்க, இப்படிதான் இருப்பாங்க. சோ பைபிள் வசனம் சொல்லுது இல்ல, குழந்தைங்களை போல நீங்க இருக்கணும், குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய நீங்க கத்துக்கணும், விசுவாசத்தை பத்தி நீங்க கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நான் டீனு கிட்ட இருந்துதான் நிறைய விசுவாசத்தை கத்துக்கு. என்னை விட்டு நிறைய பேர் போனப்போ டீனு சொல்லுவோம், இருங்க ஒன்னும் இல்ல, இருங்க பாய் அப்படின்னு சொல்லுவா டீனோ. ஸோ அதான் நாங்க மூவிஸ் பாக்குறது ஸ்டாப் பண்ணோம். நானும் இந்த மூவிஸை பாக்குறது ஸ்டாப் பண்றது நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னா டீனு கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். டீனு சொல்லுவா, இல்ல வேண்டாம் நம்ம பார்க்க வேணாம், ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு இப்படி பண்றேன், ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு அப்படி பண்றேன்னு கேட்பா. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ஆண்டவர் வந்து குழந்தைகள் மூலமா தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஸோ யாரும் உங்க குழந்தைங்க பயந்தா திட்டாதீங்க, அவங்க கூட அன்பா இருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கும் இவளுக்கும் ஹைட் அண்ட் சீக்னு ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு ஆஃப்டர் சால்வேஷன் பார்த்தா நிறைய டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்றது. ஜூலைக்கு அப்புறமேட்டாட்டினோ, ஜூலைக்கு அப்புறமேட்டு தான் நான் அக்டோபர், ஜூலைல நாங்க நிறைய பிரச்சனையில இருந்தோம். ஸோ அக்டோபர்ல வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னா நானும் டீனும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம நான் இப்ப வந்து நந்தால படிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் முதல்ல படிச்சதுல இருந்து வந்து ஏசப்பா தான் இந்த ஸ்கூல்ல கொடுத்தாரு. ஆக்சுவலி முதல்ல படிச்சது வந்து ரொம்ப திட்டிட்டே இருப்பாங்க, முதல்ல அடிப்பாங்க. அதனால வந்து வேற ஸ்கூல் மாத்திட்டோம். என் ஃப்ரெண்டு கூட வேற ஸ்கூல் மாத்திட்டான். அவன் ஃப்ரெண்டும் வேற ஸ்கூல் மாறிட்டா. ஸோ அதனால டீனு வந்து ரொம்ப நல்ல பொண்ணா சமத்து பொண்ணா மாறிட்டா. ஓகே சரி, ஓகே இப்போ டீனு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே டீனு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஓகே, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் டீனு தான். ஸ்கூல்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நயமிகா. இப்ப நயமிகா வேற ஸ்கூல்ல. நந்தால பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? லித்திக்ஷா. ஓகே ஃபைன். வேற ஏதாவது நீ வந்து குட்டீஸ்க்காக சொல்றியா ஏசப்பாவை பத்தி? நீங்களும் கொஞ்சம் அம்மா படி நடந்துக்கணும். ஆக்சுவலி வந்து அம்மா காலையில திட்டினாங்கன்னா வந்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது வந்து அவங்க மேல கோவமாலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அப்புறம் வந்து கோவமாலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அப்போ வந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏசப்பா உங்களுக்கு வேற இது கொடுப்பாரு. வேற எது கொடுப்பாரா? அதாவது இது கொடுப்பாரு. அம்மா உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் உனக்கு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஜெனிஃபர். நான் என்ன சொல்லுவேன், காலேஜ்ல இப்ப வர்க் பண்ணும்போதா, இப்ப எனக்கு வந்து 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து சாந்தினி, எலிசா, நந்தினி. இவங்க 3 பேர் தான் அம்முக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 பேர் இருக்காங்க. 4 பேர். ஆமா, திவ்யா மேம். ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா மேம். நான் ஒவ்வொருத்தர பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிசா. ஓகே, எலிசாண்டிய பத்தி அம்மு எக்ஸ்பிளைன் பண்ண போறா. எலிசா வந்து எப்படின்னா, she is always close to my heart. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு இது. எப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட், நான் வந்து கிறிஸ்டியன் கிட்ட மட்டும்தான் நீங்க பேசணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க. ஆனா கம்ஃபர்டபிளா இல்லைன்னா அந்த இடத்த விட்டு
விட்டு வெளியில இருந்தேன். கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் தொட்டு வெளியில இருந்துருங்க. ஸோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட் அது ட்ரூ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தப்பு பண்ண போதும் சரி நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் வேர்சஸை சொல்லி உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ எலிசா வந்து எனக்கு அப்படிதான். எப்படின்னா எலிசா வந்து எப்படின்னா ஏதாவது எலிசா இது கரெக்டா இது தப்பா அப்படின்னும் போது அவ ப்ரே பண்ணி எனக்கு சொல்லுவா சில விஷயங்கள். அதே மாதிரி காலேஜ்லன்னும் போது இவங்க இன்னொன்னு அவள்கிட்ட வந்து இன்னொன்னு என்னன்னா எப்பவுமே அவ வந்து பயங்கர ஃபெய்த்தா இருப்பா. இல்ல ஏசப்பா செய்வார், இருடா ஏசப்பா செய்வாருடா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால எனக்கு எலிசாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாந்தினி எப்படின்னா பயங்கர போல்டா இருப்பா, செம்ம போல்டா இருப்பா. அவ வந்து இன்னொன்னு ஒவ்வொரு ரிலீஜனையும் நந்தினியா இருக்கட்டும் சாந்தினியா இருக்கட்டும் எங்க ரிலீஜனை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரிலீஜனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி நந்தினி வந்து பார்த்தா ரொம்ப போல்ட் அண்ட் அதே பிளஸ் வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப என்னன்னா நாங்க எல்லாருமே நாங்க 4 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்களுக்கு 2 குட்டீஸ் இருக்கனால நாங்க குட்டீஸும் வந்து அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எங்க ரிலேஷன்க்கு வந்து ஒரு குட்டீஸ் இருக்கா, அவளும் வந்து என்ன ஃப்ரெண்டா. ஆனா அவ வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவ வந்து 4th படிக்கிறா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆனா வந்து இல்ல 2nd to 3rd இப்பதான் போறா, அவ 3rd to 4th இப்ப போறா. ஆமா, ஆனா வந்து இப்ப அவ வந்து இவ மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சு மாதிரி. நான் ஏன் என்ன சொல்றேன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கணும். நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் வசனங்கள் மூலமாக உங்களை கரெக்ட் பண்ற ஃப்ரெண்டு கண்டிப்பா வேணும். இப்ப நாங்க 3 பேரும் அந்த மாதிரிதான். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி நீங்க 3 பேரும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடலாம். நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம், நாங்கள் அடிக்கடி ப்ரே பண்ணுவோம். சப்போஸ் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சா நாங்கள் 3 பேருமே நாங்கள் 4 பேருமே கை கோத்தி ஜெபிப்போம். ஸோ இதெல்லாமே நாங்கள் பண்ணுவோம். இதுதான். இன்னொன்று என்னோட சிஸ்டரா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து திவ்யா மேம். அவங்க வந்து எனக்கு பார்த்தா பயங்கரமான ஒரு அட்வைசர். ஏன் அப்படின்னா என்னோட சிஸ்டர் மாதிரி எனக்கு ஃபுல்லாக எல்லாமே அட்வைஸ் இதை பண்ணு ஷாலினி, இதை மேம் இதை நான் பண்ணட்டுமா, கரெக்டாக இருக்குமா, என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எனக்கு பேசுவாங்க. ஆனால் இன்னர் ஹார்ட் நாங்கள் 2 பேரும் பயங்கரமான சிஸ்டர். என்னோட அக்கா, எனக்கு அம்மாவுக்கு அடுத்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே எனக்கு நான் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டேன். அவங்கள எப்போவுமே வந்து என்னோட ஹார்ட், க்ளோஸ் டு மை ஹார்ட். இன்னொன்று அவுட்டர் இதுதான் காலேஜ் ஃப்ரெண்டு. இப்போ வந்து உன்னோட வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரு? சைல்ட்ஹுட்ல இருந்தா சைல்ட்ஹுட்ல இருந்து யாரு? ஜெனிஃபர். சோ ஜெனிஃபர் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது? ஜெனிஃபர் பத்தி அவங்க வந்து ரொம்ப போல்டா இருப்பாங்க, நிறைய விஷயத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவளும் ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட். ஆமா, அப்ப கிறிஸ்டியன் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவ என்ன பண்ணுவானா, ஆப்வியஸ்லி வந்து நான் அவளும் மோர் தென் 19 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து அவங்க ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, அப்புறம் இப்பயும் இருக்கிறாங்க. இப்போ ஜெனிஃபர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜெனிஃபர் வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. வீடியோ பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன ஆனாலும் அவளும் நானும் விட்டு கொடுக்க மாட்டோம். எத்தனையோ பேர் எங்க லைஃப்ல வந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்கேன்னு சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க டீனோ, விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து யாரையும் வான்னு சொல்லலை, யாரையும் போன்னு சொல்லலை. நாங்கள் தப்பு பண்ணோம், ஒத்துக்கிறோம். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை நாங்கள் ரியாலிட்டி என்னன்னு அக்செப்ட் பண்ணோம். எங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம் ஆண்டவர் ஆனால் எங்களுக்கு சுட்டி காமிச்சார் அது என்ன தப்புன்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஆண்டவர் கிருபையினால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு நிறைய. நீ சண்டே கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ற அதை சொல்லு. உனக்கு முதல்ல பிஃபோர் சண்டே கிளாஸ், ஆஃப்டர் சண்டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நீ சண்டே கிளாஸ் போயிருக்கியா ஃபர்ஸ்ட்? இப்போ சண்டே கிளாஸ் போறது எப்படி இருக்கு? இப்போ சண்டே கிளாஸ் போறது வந்து ஜாலியா இருக்கு. இப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா வந்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, ஆமா இவ ஒரு பரதநாட்டியம் டான்சர். செம்மையா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கா, சேனல்ஸ்ல பண்ணியிருக்கா, நிறைய பண்ணியிருக்கா. என்னன்னா இப்போ வந்து எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா பிடிக்கும். ஃபோக் டான்ஸ், பரதநாட்டியம் அப்படின்லாம் கிடையாது, எனக்கு எல்லா டான்ஸுமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு யோகா பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பிடிக்கும்.
நிறைய இது பிடிக்கும், டிராயிங்ஸு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். அதனால வந்து ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து எனக்கு அதனால விபிஎஸ் வருது. இப்போ வந்து எல்லாரும் விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆமாம், டிவிலையும் போடுவாங்க. அது பாருங்க, அதே மாதிரி விபிஎஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. விபிஎஸ் கட் பண்ணக்கூடாது, எந்த குட்டீஸும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணக்கூடாது. சண்டே கிளாஸஸ் கட் பண்ணக்கூடாது. இன்னொன்று சர்ச் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் நம்ம வாழ்க்கை பூரா கூடவே இருப்பாரு. நம்ம அப்பா, எங்களோட அப்பா அவர் தான். ஸோ அப்படின்னும் போது இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, அப்பா அம்மா என்ன வேணாலும் சொல்றேன், ஃப்ரெண்டு மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து என்னன்னா விபிஎஸ் சர்ச் சண்டே கிளாஸ் குட்டீஸ் தான் வந்து சர்ச் கட் பண்ணாதீங்க. அக்கா அண்ணா கூட சண்டே சர்ச் வந்து யாரும் எந்த குட்டீஸ் யாரா இருந்தாலுமே சண்டே சர்ச்சை கட் பண்ணவே கூடாது. விபிஎஸும் கட் பண்ணக்கூடாது. ஆமா, கண்டிப்பா வந்து போகணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது, லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரும் ஏசப்பா வந்து ஏசப்பா வந்து சர்ச்சிலே தான் இருப்பாரு. ஆக்சுவலி வந்து சர்ச்சிலே தான் இருப்பாரு. நம்ம வாழ்க்கை பூரா அவரு தான் இருப்பாரு. அதாவது நம்ம கூடவே இருப்பாரு. குளிக்கும் போது எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. ஆமா, எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு நம்ம தகப்பன். வாரத்தின் முதல் நாள் நம்ம எப்பவுமே சபையில தான் கழிக்கணும். அது மார்னிங் சர்ச் போகணுமா ஈவினிங் சர்ச் போகணுமா? மார்னிங் சர்ச் தான் போகணும். ஓகேவா? மார்னிங் சர்வீஸ் தான் போகணும். குட்டீஸ் அப்பதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவு க்ளோஸா இருக்கணும், எவ்வளவு அன்பா இருக்கணும், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், சண்டே சர்ச் கண்டிப்பாக எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு போனீங்கனாலே வந்து உடம்புல சரியா போயிடும். நான் கூட காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அப்போ கூட நான் போயிருக்கேன். ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். இந்த டைமில் டீனுக்கு வந்து ஒரு ஒன் வீக்காக பயங்கர ஹெவி ஃபீவர். லைக் எப்படின்னா 105 அந்த மாதிரியே தான் இருந்துச்சு, 103 102 அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. பயங்கர ஹெவி ஃபீவர். டாக்டர் கூட ஒன்றும் இல்லை, சரியாயிடும்னே தான் சொன்னாங்க. பாப்பா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக சாப்பிடல, சுத்தமாகவே சாப்பிடல. அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லிட்டு இருப்பா. இவ பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ், சிக்கன்லாம் சாப்பிட மாட்டா, எக்கு மட்டும் தான் இப்போ சாப்பிட பழகிருக்கா. சிக்கன் கிரேவி எல்லாம் இப்பதானே சாப்பிட பழகிருக்கு. சிக்கன் கிரேவி சாப்பிடுவா, சிக்கன் சாப்பிட மாட்டான். சிக்கன் சில்லி வேணா சாப்பிடுவேன், அது மட்டும் தான் சாப்பிடுவா. அப்புறம் முட்டை ஃப்ரை சாப்பிடுவா. அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதையும் கொடுத்து பார்த்தா எதுவுமே சாப்பிடல. ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிட்டு, சர்ச்சில் வந்து எங்களுக்கு ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சர்ச்சில் போயிட்டு உட்காந்து முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு இந்த எண்ணெயை கலந்து ப்ரேயர் ஆயில் வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமேட்டு ப்ரே பண்ணிட்டு கொடு ஷாலினி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரே பண்ணிட்டு இவ சாப்பிடா, சர்ச்சில் தான் அவள் சாப்பிட்டா. ஒன்றுமே சாப்பிடாதவ சர்ச்சில் வந்து 4 இட்லி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சர்ச் ஃபுட்டு கம்பல்சரியா சாப்பிடுவா. ஏன் அப்படின்னா டீனு கேளுங்க, ஏன்னா வந்து சர்ச் ஃபுட் வந்து நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா அவங்க ப்ரேயர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பாஸ்டர் ஆண்டி பாஸ்டர் அங்கிள்லாம் நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பா அதை சாப்பிடணும். ஏன்னா ஏசப்பாவே வந்து அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற ஃபுட். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை சர்ச் போகும்போது இப்போ நிறைய பார்த்துருக்கோம். சர்ச்சில் அப்பர் பீப்புள், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஐ மீன் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும், இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, தப்பு. எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் அங்கே இருப்பாங்க. சொல்கிறேன் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் அங்கே இருப்பாங்க. ஸோ வந்து நான் இந்த சர்ச்சில் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சர்ச்சுன்னு உள்ளார நம்ம போயிட்டு அப்படின்னா எல்லாருமே சமம் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பிடும்போது எல்லா குழந்தைங்களோட உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. ஓகே, அங்கே நாங்கள் போகிற சர்ச்சில் அப்படி தான் இருக்கும். இங்கே யார் அதெல்லாம் ஏழை பணக்காரங்க யாருமே கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், டீனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடும் போது என்னன்னா எல்லா குழந்தைங்களும் ஒன்றா உட்காந்து எல்லாருமே நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிடும் போது என்ன அந்த டுகெதர்னஸ் இருக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. கஞ்சி எல்லாம் குடிச்சா கூட எங்களுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்படின்னா நாங்க 2 பேரும் இருக்கிறதுனால மன நிறைவா இருக்கு. எங்க கூட நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 100-150 பேர், 200 விசுவாசிகள் வராங்க. வரும்போது அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவ்வளோ அன்பா பழகுவாங்க. ஸோ என்னன்னா இங்க பாரு பாட்டி கிட்ட வா, இங்க பாரு அண்ணன், அப்ப எங்களுக்கு நிறைய உறவுகள், எங்களை விட்டு எத்தனை உறவுகள் போனாலும் எங்களுக்காக இருக்க நிறைய, எங்களுக்காக சர்ச் இருக்கு.
அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஆவிக்குரிய சபையா நீங்க பார்த்து போகணும். இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேரு நிறைய சர்ச்கள் இருக்கு. பட் ஆனா வந்து சில பேர் ரொம்ப என்ன சொல்றது இதுதான் சொல்றேன், நிறைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கு. பட் ஆனா நான் எல்லா சர்ச்சும் தப்பான சர்ச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா சர்ச்சும் கரெக்டான சர்ச்சுன்னு சொல்ல மாட்டேன். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை அவுட்டரா பாக்குற எந்த சர்ச்சுமே வந்து அது வந்து ப்ராப்பரான சர்ச் கிடையாது. பெருமைக்காக பண்றது அப்படின்றது, அழகுக்காக பண்றதுன்றது ப்ராப்பர் சர்ச் கிடையாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த சர்ச் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ அந்த சர்ச்சுக்கு போங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒன்று சம்திங் இஸ் ஃபிஷி, சம்திங் வியர்டா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கோ டு த சர்ச். நீங்க உங்களுக்கான சபையை தேர்ந்தெடுத்து போடுங்க. அந்த சபைக்காக நீங்க ஜெபிங்க. ஏன்னா நானும் டீனும் நாங்க சபைக்காக ஜெபிச்சோம். ஏன்னா ஒரு காலத்துல எங்களுக்கு ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு பர்சன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்னன்னா எங்க போகணும், என்ன அட்லீஸ்ட் சர்ச்சையாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ஆல் அலோன் ஆகிட்டோம். ஸோ அந்த டைமில் இது பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணாலும் சரி போய் சர்ச்சுக்காவது போகலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் ஆவிக்குரிய சபையை எங்களுக்கு ஆண்டவர் காமிச்சார். என் கண்ணுக்கு எப்படி தரிசனமானவரோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் காமிச்சார். இப்போ டீனோட ஒரு கொஸ்டின், டீனோ நீ ஏசப்பா பார்த்துருக்கியா? ஆனால் கனவுல எல்லாம் பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்கிறேன் டீனோ? பார்த்துருக்கேன். இப்படின்னா எனக்கு ஒரு தடவை கனவுல வந்தாரு. ஓகே நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெடி 1 2 3. டீனோ நீ ஏசப்பாவை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். வந்து நேற்று முந்தா நேற்று அந்த மாதிரி எவ்ரிடேவா வந்து எனக்கு வந்து ஏசப்பா கனவுல வந்திருக்காரு. என்ன சொல்லுவார் ஏசப்பா? நீ நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஏசப்பா எப்படி இருப்பார் டீனோ பார்க்கறதுக்கு? ஒரு மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு, நீங்க சூசன் பாருங்க அப்ப தெரியும் ஏசப்பா என்ன ட்ரெஸ் போட்டுருப்பாருன்ட்டு. ஏன்னா டீனோட ஃபேவரட் சீரீஸ் வந்து சோசன். நாங்க வந்து நிறைய வெப் சீரிஸ் பார்ப்போம், நிறைய கொரியன் சீரிஸ் பார்த்துட்டு இருந்த ஆளுங்க நாங்க. அப்புறம் நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம வந்து முதல்ல ஒரு மாதம் அப்புறமேட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தா திடீர்னு இந்த ஒரு கிராசிங்ல சூசன் போச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் மெயில் பண்ணி பார்த்து செக் பண்ணி யூடியூப்லலாம் செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு வந்தது இது ஒரு சீரீஸ். கடைசியில் இப்போ பார்த்தா நாங்கள் 2 பேரும் யூடியூப்ல வந்து பார்த்தா சூசனோட அடிக்ட் ஆகிட்டோம். இவ மேத்யூ ஃபேனு, நான் பீட்டர் ஃபேனு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏசப்பா ஃபேனு. ஓகே.